ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்கு சில்லி. கருணக்கிழங்கு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இங்கே ரெடி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு இந்தளவுக்கு நம்மளுக்கு தேவை. இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். நம்ம கருணக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்தளவு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் சோள மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம மணங்காட்டு மசாலா சேர்த்திக்கலாம். கடையிலலாம் கிடைக்கும் சிக்கன் 65 பவுடர்ன்ட்டு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நம்ம கிழங்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம போடணும். நம்ம டேஸ்ட்டுக்கோசரம் கறி மசாலா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம மணங்காட்டு மசாலாவிலேயே உப்பு காரம் இருக்கும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் உப்பு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை போதும், உடச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஊறணும். இந்த மாதிரி எல்லா பக்கம் நல்லா ஒற்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜிலேபி பவுடர் சேர்த்திக்கலாம் கலருக்கோசரம். இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலர் பவுடர் போட்டதுக்கப்புறம் எல்லா பக்கமும் வர மாதிரி. கருணக்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 15 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எப்படி போடுறதுங்கிற பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காய்ஞ்சிட்ருக்கு. காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருணக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறத போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து விட்டுக்கணும். ஒட்டிக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு கருணக்கிழங்கு சில்லி. நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இறக்கிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரித்து விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கலர் மாறிருக்கு. இது வெந்துருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா வடித்ததுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் மாறி இருக்கணும், வெந்திருக்கணும். பார்த்துக்கோங்க.
திருப்பியும் நம்ம போட்டுக்கலாம். எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா போடும்போதே நல்லா உதிர்த்து விட்டுக்கணும், ஒரே இடத்துல போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வேகட்டும். நான் சொன்ன மாதிரி கலரும் மாறி இருக்கணும், அது நல்லாவும் வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சில்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்படி மேலே தூவி விட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.